இங்கே அரசிங்கிறவங்க கடை பார்த்து முடிச்சுட்டு அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறாங்க, அப்பா கடை ரூ. 1000 குறையுதுப்பா அப்படின்னு சொல்கிறேங்க. எங்கம்மா ஒழுங்கா பாரு, அங்கே தான் கரெக்டாக பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கதினுங்கிறவங்களும் சொல்கிறாங்க, நான் வேணால் கணக்கை பார்க்கட்டா அப்படின்னு இல்லைண்ணா நான் 3 தடவை பார்த்துட்டேன், ரூ. 1000 கம்மியாகுதுண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாண்டியனுங்கிறவங்க சுற்றி முற்றி இருக்கிறவங்கள பார்க்குறாங்க. அப்படி சரவணங்கிறவங்க மேலே சந்தேகப்பட மாட்டாங்க, தங்கமயில் மேலேயும் அப்படி தான், அவங்க அப்பா மேலேயும் சந்தேகப்பட மாட்டாங்க. உடனே பழனிங்கிறவங்கள பார்க்குறாங்க, நீ தானே அந்த 1000 எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பழனிவேலுங்கிறவங்களுக்கு மனசே உடஞ்சிட்டு, நானா மாமா நான் இல்லை மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்பவே மாட்டேங்காங்க, நீ தான் எடுத்திருப்ப, வேறு யார் எடுத்திருப்பா அப்படிங்காங்க. ஆனால் பழனிங்க வேலுங்க நினைக்க, இத்தனை வருஷமாக நம்ம மாமா கடையில் வேலை பார்க்கோம், ரூபா குறைஞ்சிருக்குமா, நம்மள மேலே சந்தேகப்பட்டுருப்போம், இப்போ என்னென்னா மாமா நம்ம மேலேயே சந்தேகப்படுறான்னு பழனிங்கிறவங்க ரொம்ப கஷ்டமாகப்பட்டு வெளியில் போயிட்டுருக்காங்க. பார்த்து சுகன்யாங்கிறவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. ரூமுக்குள்ளே போனோன்னு சொல்கிறாங்க, இதுக்கு தான் வேண்டான்னு சொன்னேன், அழகாக உங்கள் அண்ணன்மாருங்க 2 பேரும் கடை வச்சு தரேன்னு சொன்னாங்களா, அப்படி கடையை வச்சுட்டு வேறு தனியாக போயிருக்கலாம்ல, எங்கள் அக்கா குடும்பம் என் அக்கா பிள்ளைன்னு சொன்னீங்களா, பார்த்தீங்களா அன்றைக்கி உங்களை நடு வீட்டில் வச்சு மூஞ்ச கருவை வச்சுட்டாவல்ல, இது உங்களுக்கு தேவையா, நீங்கள் இவ்வளோ வருஷம் வேலை பார்த்துருக்கீங்க, ஒரு நாளாட்டு ஒரு 10 பைசா எடுத்துகிட்டு போயிடல, இப்போது வெறும் 1000 ரூபாய்க்காண்டி உங்களை எடுத்துகிட்டு போயின்னு சொல்கிறாங்க, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. வேலுங்கிறவங்களும் இப்போ தான் உணர்ந்தாங்க, ஆமாம் நம்ம பண்ணது தப்பு தான், இவ்வளோ வருஷம் வேலை பார்த்துருக்கோம், இப்போ கூட நம்ம மச்சானுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரல, நம்மளே ஒரு 1000 ரூபாய்க்காண்டி நம்ம தான் எடுத்தோன்னு சொல்லி நினைக்கிறாங்க, எல்லாருக்கு முன்னாடி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் சுகன்யா சொல்கிறாங்க, நீங்கள் போய் பேசுகிறீங்க, இல்லை நானே போய் மாமாட்ட போய் பேசிட்டேன், எத்தனை வருஷம் நீங்கள் அங்கே வேலை பார்த்த கடனுக்கு பைசா தர சொல்லி நம்மளுக்கு வேறு கடை வச்சு தர சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பழனிவேல் சொல்கிறாங்க, இல்லை நீ எதுவுமே பேசண்டா சுகன்யா, நான் பேசிக்கிறதே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி படுத்துறாங்க. விடிய காலம் ஆன உடனே சுகன்யாங்கிறவங்க நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய், யாராட்டும் இந்த அநியாயத்தை கேட்டீங்களா, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கு, என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உடனே அப்பா தான் வந்து, என்னடி ஆச்சு காலையிலே விடியாமல் வந்து கூவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நான் பேசுகிறதெல்லாம் அப்படி தான் இருக்கும், உங்கள் மகனை அன்பு மகனை அங்கே எல்லாருமே களவாணி பட்டம் கொடுத்துட்டாங்க, ஒரு கணக்குலேருந்து 1000 ரூபா காணாமல் போச்சான், அதுக்கு என் பிடிச்சி தான் எடுத்தேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா பாண்டியன் வந்து அப்படி சொல்ல மாட்டாரே அப்படின்னு சொல்லி அப்பத்தாங்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்பவும் ஒரே அவங்க சொல்ல மாட்டாங்க, இவங்க சொல்ல மாட்டேன்னு நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன், உங்கள் மகன்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க, நேற்று ஒரு 1000 ரூபாய்க்காண்டி வீதியில் வச்சு எல்லாரும் முன்னாடி வச்சு நீ தான் எடுத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பேரும் அதை கேட்டுட்டு ஒன்றுமே சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சக்திவேல் அவங்க அண்ணட்டையும் சொல்லிகிட்டு இருக்காங்க, நீங்கள் தானே சொன்னீங்க எனக்கு இவங்களை கல்யாணம் பண்ணி வச்சா நான் தனியாக கடை வச்சு தரேன்னு, இப்போ என்ன முடிவு சொல்கிறீங்க, ஏம்மா நான் இப்போவும் சொல்கிறேன், உன் புருஷனை மட்டும் இங்கே வர சொல்லு, நான் தனியாக ஒரு பெரிய கடையை வச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் அவங்க மாறிடுவாங்க, அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமாயிட்டே, நான் எப்படியா இருந்தாலும் அவங்கள அங்கே கூட்டு வந்துடுறேன், எனக்கு தனி கடை வச்சுக்கேன், எப்படியாட்டும் அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இதை கேட்ட சக்திவேலுக்கு சிரிப்பு வருது. ஒரு வழியாக மச்சான் சுற்றிட்டு அலைஞ்சான், இப்போ அவனும் தனியாக வந்துடுவான், பரவாயில்ல வீட்டிலேருந்து 2 பேர் பிரிஞ்சு வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமும் பிரிஞ்சிட்டுனா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சக்திவேலுங்கிறவங்க நினைக்கிறாங்க. பார்க்கும் மக்களே என்ன நடக்குங்கிறத.